welcome to Sharanz Creations. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து நமக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கவுனுக்கு, ப்ளவுஸ்க்கு சேம் இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே ஃபிட்டிங்காக கிடைக்கும். ஸோ வாங்க இது எப்படி எடுக்கணுன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட்டு நம்ம ரெண்டு வகையாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, லென்த் வைஸில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் தான் நம்ம வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். ரவுண்டில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்து ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் லென்த், அது ஷார்ட்டாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லென்த் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு எடுக்கும்போது நம்மளோட டேப் வந்து ஷோல்டரோட போன் இந்த மாதிரி மேலே சென்டரில் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஷார்ட் வேணும்னா இவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம், லென்த் நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ கஸ்டமரோட விஷ் படி நம்ம எடுத்துக்கலாம். என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லென்த் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த டேப் வந்து கிராஸில் இந்த மாதிரி போகாமல் பஸ்ட்டு மேலே வந்து தான் நம்ம லென்த் எடுக்கணும். இப்படி கிராஸில் இந்த சைடோ இல்லை இந்த சைடோ இப்படி போகாமல் கரெக்டாக ஷோல்டரோட சென்டரில் நம்ம டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பஸ்ட்டு மேலே வந்து தான் நம்ம லென்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஃபுல் லென்த்து. அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட்டு லென்த் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக இன்னர் வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும். இன்னர் லிஃப்ட் பண்ணாமல் நம்ம பஸ்ட்டோட லென்த் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப்லேருந்து 1 inch வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம இன்னர் லிஃப்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பஸ்ட்டோட லென்த் இல்லைனா பஸ்ட்டோட பாயிண்ட், பஸ்ட்டோட ரவுண்டு எதுனாலுமே நம்ம வந்து பஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இன்னர் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பஸ்ட்டு லென்த் பார்க்கலாம். டேப்பை இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளோட பஸ்ட் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம பஸ்ட்டோட லென்த் நம்ம எடுத்துக்கலாம். பஸ்ட்டோட பாயிண்ட் வந்து நமக்கு எந்த இடத்துல நிப்பிள் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல நம்ம பஸ்ட்டோட பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். பஸ்ட்டோட லென்த் அண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டுச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பிகினர் லெவலில் இருக்கிறோம் அப்படின்னா இது எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும், நமக்கு கால்குலேஷன் போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெயிஸ்டோட லென்த் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல நமக்கு கர்வியர் பார்ட் வருதோ அதுதான் நம்ம வெயிஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம 14ல் எடுக்கலாம், 15ல் எடுக்கலாம். லோ வெயிஸ்ட் வேணும்னா நம்ம 16, 17ல் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமரோட விஷ் படி. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நமக்கு இப்போ 14ல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அதுவும் இந்த மாதிரி கிராஸில் போகாமல் பஸ்ட் மேலே வந்து வர்ற மாதிரி எடுத்துட்டு 14ஓ இல்லை 15ஓ வெயிஸ்டோட லென்த் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லோ வெயிஸ்ட் வேணும்னா அது இதே சேம் மெத்தடில் தான் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ 16ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம். இது வந்து நம்ம வந்து லோ வெயிஸ்ட் கவுன் அப்படிலாம் போடும்போது இவ்வளோ தூரம் வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப்போட லென்த் மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஹிப்போட லென்த் அப்படிங்கும்போது நம்ம பேக் சைடில் எந்த இடத்துல ஹெவியர் பார்ட் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம ஹிப்போட லென்த் நம்ம எடுக்கணும். ஹிப்போட லென்த் வந்து இது எல்லாருக்கும் எப்பவும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டாண்டர்டாகவே 21 or 22 வந்து எல்லாருக்குமே பொருந்தும். 23 வந்து ஏதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி கேசஸில் மட்டும்தான் 23 வரும். இல்லைனா எல்லாருக்குமே 21 or 22 வந்து காமன் தான். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலோ எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலுமே 21 or 22 தான் நம்ம ஹிப்போட லென்த் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி டேப்பை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல ஹெவியர் பார்ட் வருதோ அந்த இடத்துல ஹிப்போட லென்த் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் அதாவது லென்த் வைஸில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதாவது ரவுண்ட் மெஷர்மெண்ட், அதாவது சுற்றளவில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாம் இனி ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட். அது வந்து நம்ம கஸ்டமர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட அளவுபடி நம்ம எடுக்காமல் நம்ம ஷோல்டரை வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணாலே நமக்கு தெரியும் எந்த இடத்துல நம்மளோட போன் வந்து எண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கலாம், இல்லை இறங்கி இருக்கலாம், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்காமல் நம்ம எப்போவுமே இந்த போன் வந்து நம்ம டச் பண்ணாலே நமக்கு தெரியும் எந்த இடத்துல நமக்கு எண்ட் ஆகுது ஷோல்டர் அப்படின்னு தெரியும். அது மாதிரி நமக்கு ஆர்ம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஷோல்டர் வந்து ட்ராப் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணாலே நமக்கு தெரியும் இந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல தான் இந்த போனோட எண்டில் தான் நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம டேப்பை ஒரு சைடில் வச்சுட்டு எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏறியோ இல்லை இறங்கியோ வராமல் டேப் வந்து கரெக்டாக இது மாதிரி ஷோல்டரில் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு நம்ம இந்த எண்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பேக் சைடில் தான் எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது. பேக் சைடில் எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பேக் சைடில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம டேப்பை இந்த மாதிரி நம்ம ஆர்ம் பீட்டுக்கு உள்ளோடி நம்ம டேப் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப லூஸாவோ இல்லை ரொம்ப டைட்டாவோ எடுக்காமல் கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே மட்டும் ஒரு விரல் கேப் இருக்கிற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்காமல் நம்ம ஒரு விரல் கேப் இருக்கிற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பேக் சைடில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். டேப் வந்து சில நேரம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப மேலேயோ இல்லை ரொம்ப கீழேயோ வராத மாதிரி பார்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ பஸ்ட் ரவுண்டு நமக்கு எந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் பஸ்ட்டோட சென்டரில் வர்ற மாதிரி நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பஸ்ட்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப்பை சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒரு விரல் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். பஸ்ட்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்ம எல்லாத்துக்கும் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட்டு டு பஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுதான் பஸ்ட் டு பஸ்ட் பாயிண்ட். இதுவும் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். இது இல்லாமலே நம்ம எப்படி வேணாலும் நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு தேவைக்காக ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெயிஸ்டோட ரவுண்ட் பார்க்கலாம். நமக்கு எந்த இடத்துல வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம வெயிஸ்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம 14 இன்ச் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல 14 இன்ச் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல எனக்கு 14 இன்ச் வேணும். ஸோ 14 இன்ச் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு விரல் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கீழே வேணும்னா கீழே எடுத்துக்கலாம், லோ வேஸ்ட்டில் எவ்வளோ வருதோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஹிப்போட ரவுண்டும் அதே மாதிரி தான். எந்த இடத்துல ஹெவியர் பார்ட் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹிப்போட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ எந்த இடத்துல ஹெவியர் பார்ட் வருதோ நம்ம அந்த இடத்துல இது மாதிரி டேப் வச்சுட்டு ஒரு விரல் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட வித்து பார்க்கலாம். நெக்கோட வித்து வந்து எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து 2.5. இப்போ ஒரு டீப் நெக் இருக்குன்னா 2.5 வச்சு எல்லாருமே கால்குலேட் பண்ணுவாங்க. க்ளோஸ் நெக்காக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மாறும். இல்லை எனக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட டேப்பை நம்மளோட ஸ்பைனல் போன் எந்த இடத்துல சென்டரில் வரும்ல, ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஹாஃபில் கரெக்டாக நம்மளோட போன் எந்த இடத்துல வருதோ அதில் வந்து நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்கோட விட்த் எடுத்துக்கலாம். 3 எடுக்கலாம், 3.5 எடுக்கலாம், 4 இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெக்கோட வித் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு டேப்பை இந்த மாதிரி நம்ம ஆர்ம் பிட்டுக்கு உள்ளோடி எடுத்துட்டு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு விரல் கேப்போ எதுவுமே இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இல்லை நம்ம ஒரு விரல் கேப் விட்டுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது லூஸ் விழும். ஸோ அது இல்லாமல் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக எடுக்கணும். அந்த கேப் விடாமல் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் இப்படி தான் எடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட லென்த் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னா இவ்வளோத்துக்கு எடுத்துக்கலாம், எல்போ வரைக்கும்னா இவ்வளோ தூரம், 3/4 இவ்வளோ தூரம், ஃபுல் லென்த்னா இவ்வளோ தூரம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. டேப்பை இந்த மாதிரி நம்ம போன் இதை ஃபீல் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ரொம்ப மேலேயோ இல்லை கீழே இறங்காமல் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஷார்ட் ஸ்லீவ்னா 4 இல்லை 5 எடுத்துக்கலாம், எல்போ வரைக்கும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம், 3/4 இந்த இடத்துல எடுத்துக்கலாம், ஃபுல் லென்த்னா இந்த மாதிரி கரெக்டாக ரிஸ்ட்டில் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லென்த் இந்த மாதிரி எடுக்கணும். வித் அதோட ஸ்லீவோட ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இப்போது 5ல் நான் வந்து லென்த் எடுத்திருக்கேன், ஸ்லீவோட லென்த் நான் 5 எடுத்திருக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 5 எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வர்ற மாதிரி எந்த இடத்துல 5 முடியுதோ அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எல்போ ஸ்லீவ்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எந்த இடத்துல நம்ம லென்த் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எடுக்கிறோன்னா இந்த இடத்துல எவ்வளோ ரவுண்ட் வருதோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் மாற்றிக்கலாம். கஸ்டமருக்கு என்ன விஷ் இருக்கோ அதை கேட்டு நம்ம வந்து அதுக்கு பிரகாரமாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4 or 5 வரும். இப்போ ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம பேக் சைடில் வந்து 9 வைப்போம் இல்லை 10 வைப்போம். சில பேர் அதை கூட இன்னும் இறக்கி கூட வைப்பாங்க. ஸோ இது வந்து கஸ்டமரோட விஷ் தான், எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் எவ்வளோ வந்து லென்த் ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் நம்ம டேப் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் 4 வேணும்னா எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 6 எவ்வளோ வேணுமோ ஃப்ரண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பற்றின வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.